வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹோசூர் சேனல். மறுபடியும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குயிக் பிளான்டிங் வீலாக் தான். இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 29. இப்போது மணி 10:01 கரெக்டாக. ஸோ ஒரு குயிக் அப்டேட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் வந்து 1 2 3 4 5 6 8 மரக்கன்று இந்த இடத்துல வச்சாச்சு. ஒரு வரிசையாக வச்சுருக்கேன். அதோட குயிக் அப்டேட் தான். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பூவரசன் மிஸ்ஸஸ் திருமதி SM சாந்தி அவர்களுக்கும் அப்புறம் கார்த்திக் வீர் அவங்களோட பர்த்டே அன்றைக்கி வந்து ஞாபகார்த்தமாக வச்சது தான் இது பூவரசன். நம்ம தம்பி ஆரன் கொடுத்தது தான். இது வரைக்கும் நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இங்கே வச்சது வந்து கொணக்கா கொடுக்கா புளி மரக்கன்று வச்சுருக்கேன். இதுவும் ஸ்லோவாக வளர்ந்துட்டுருக்கு. இலைகள்லாம் கம்மியாக இருந்துச்சு, புது இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஹாப்பி நியூஸ் தான், நல்லா வந்துட்டுருக்கு. அடுத்தது இந்த இடத்துல வச்சது பார்த்திங்கன்னா வந்து பொங்கை மரக்கன்று என்னோடய ஃபேவரட். நல்லா வளர்ந்துட்டுருக்கா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். புது இலைகள் புது தண்டுகள் சின்னதாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது வர ஆரம்பிச்சா அப்படியே ஃப்ளஃபியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி வளருதுன்னு. அதுக்கு அடுத்தது வந்து இன்றைக்கி வச்சது 200வது மரக்கன்று ஆலமரம். அம்மா வந்து வீட்டில் ஒரு காம்பை கிள்ளி வச்சுருந்தாங்க. என்னோடய பிளான்டிங் ஜேர்னியில் இது நல்லா வளர்ந்த பிறகு நட்டு தான் வச்சுருந்தாங்க. இப்போ அம்மா இல்லை, பட் அவங்க ஞாபகம் அதை இப்போ எடுத்து வந்து இதில் வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு. அதுக்கப்புறம் இதுவும் அம்மா வீட்டில் வளர்த்தது தான், வேப்ப மரக்கன்று. ஸோ நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இங்கே மட்டும் சில இது கட்டாக இருக்குது. மேபி பல் தேய்க்கிறதுக்கு யாராவது எடுத்துருக்கலாம் கெஸ் எனக்கு. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு மாடு இதை லைட்டாக கிடச்சிருக்கலாம். பட் புது இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விச் இஸ் குட். அது நல்லாயிருக்கு. அடுத்தது இது போன சண்டே வச்சது நாகப்பழம். SK நர்சரின்னு ஒருத்தர் ஹோசூரில் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வந்தது தான் இந்த நாகப்பழம். அதுக்கு அடுத்தது பாதாம் மரக்கன்றும் ஓரளவுக்கு வேறு நல்லா பிடிச்சிருக்கு, ஸ்டிஃபாக இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் இதுக்கு நான் ஸ்டாண்ட் வைக்கணும், இது குச்சி வச்சு நிற்க வைக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. அதுக்கு அடுத்தது இதே வச்சது வந்து மகிழம். ஸோ இதுவும் நல்லா இருக்குது, இப்போதைக்கு ஹெல்த்தியாக இருக்குது. போன சண்டே ஈவினிங் வச்சது தான். வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுன்ற வச்சு இதை வேறு பிடிச்சிச்சான்னு நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இல்லை இங்கே கொஞ்சம் புது இலைகள் குட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் இது நல்லா வளர்ந்துருக்கா இல்லையா கூட. ஸோ இந்த இடத்துல இது வரைக்கும் 8 மரக்கன்று வச்சாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஜேர்னியில் இது எப்படி வளருதுன்னு. இதில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வளரும்னு சொல்ல முடியாது. என்னோடய இது வரைக்கும் அனுபவத்தில் 200 மரக்கன்று எல்லாமே சக்ஸஸ் ஆனதில்லை. ஏதோ ஒரு ரீசனுக்காக ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஒன்று இந்த மண் செட் ஆகாது, இல்லை ஆடு மாடு வந்து சாப்பிட்டு போயிடும், இல்லை மாடு சாப்பிடாது பட் தெரியாமல் மிதிச்சுட்டு போயிடும். சம்டைம்ஸ் ஓவர் ஃப்ளட் ஆயிரும், தண்ணி நிறைய வந்துடும், இந்த மாதிரிலாம். பட் லேக்குக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ எப்போ இந்த இடத்துல மண் நோண்டும் போது ஈரத்தன்மை இருக்குது, விச் மீன்ஸ் நான் தண்ணி ஊற்றுறனோ இல்லையோ அந்த ஈரத்தன்மத்தோடு இருக்குது. அப்புறம் சண்டே வந்து தான் வந்து 4K ஸ்பேரோ பாலா நம்ம ஃப்ரெண்டு வந்து இது எல்லாத்துக்குமே வந்து 10 லிட்டர் கேனில் ஒரு வாட்டிக்கும் போய் தண்ணி எடுத்து வந்து ஊற்றினார். ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு நம்மள மாதிரி ஏதாவது நேச்சர் லவர்ஸ், பிளான்ட் லவர்ஸ் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி குட் சப்போர்ட் ஃபார் மீ அஸ் வெல். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.